பென்சிலை பயன்படுத்தி இருப்பீர்கள். சின்ன சின்ன தவறு செய்தாலும் அதை நம்ம ஈஸியா சரி செய்யறதுக்கு, நம்ம அதிகமா எழுதுறதுக்கும் வரைவதற்கும் பயன்படுத்துறது பென்சில் தான். நீங்க எத்தனை முறை பென்சில் பிடிச்சிருப்பீங்க யாருக்கும் தெரியாது. அதை பத்தி நம்ம யோசிச்சிருக்கவும் மாட்டோம். முன்னேறிய நிலையில் பின்பக்கம் ரப்பருடன் நாம் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கும் பென்சிலை அறிவோம். ஆனால் நம்ம கையில் அது எப்படி வந்துச்சுங்கிறது பத்தி விரிவா இன்னைக்கு பார்த்துடலாமா? அது என்னன்னா, பென்சிலோட மூலக்கூறு என்ன? கிராபைட். அதை தமிழ்ல கடுங்கரி என கூறுவார்கள். கடுங்கரியை ஆண்ட்ராசைட்டுக்கும் மேலான மிக உயர்நிலை நிலக்கரியாக கருதலாம். இருப்பினும் தீமூட்ட கடினமாதலால் பொதுவாக எரிபொருளாக பயன்படுத்துவதில்லை. கடுங்கரியினை கொண்டு போதுமான வெப்பம் மற்றும் அழுத்தத்திற்கு உட்படுத்தி வைரமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தின முழு தகவல் கிடையாது. பென்சிலோட வரலாறு என்ன? 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் கடுங்கரி துண்டுகளை நேரடியாக எழுத பயன்படுத்தினாங்கள். ஆனா கை கரைப்பட்டு போக அதன் பின் இங்கிலாந்து நாட்டின் கெஸ்விக் வசிக்கும் தச்சர் இருபுறமும் கட்டைகளையும் நடுவில் கடுங்கரியை வைத்து எழுதும் முறையை அறிமுகப்படுத்தினார். இங்கிலாந்துக்கும் பிரெஞ்சுக்கும் போர் நடந்த சமயத்தில் அப்பொழுது மிகப்பெரிய பென்சில் உற்பத்தி செய்த இங்கிலாந்து போர் காரணத்தினால் பென்சில் ஏற்றுமதியை பிரெஞ்சுக்கு தடை செய்தது. பிரான்ஸ் நாட்டின் நிக்கோலாஸ் ஜாக் காண்டே என்ற அறிவியல் அறிஞர் கண்டுபிடித்த வடிவம்தான் பென்சிலை நம்ம கையில் இப்போ இருக்கு. ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி கடுங்கரியை குறிப்பாக கியோமு 4 பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. மண்பாண்டங்களில் ஓவியம் வரைய பயன்பாட்டில் இருந்திருக்கு. செம்மறி ஆடு மேய்ப்பவர்கள் இந்த கிராஃபைட்டை கொண்டு ஆடுகளின் மேல் அடையாளங்காண குறியிட பயன்படுத்தி கொண்டதாக சொல்லப்படுகிறது. எந்த மரத்தால் வடிவமைக்கிறார்கள்? பென்சில் தயாரிக்க பல மரங்கள் பயன்பாட்டில் இருந்தாலும் அதிகமாக பயன்படுத்துவது கேதுரு மரம். ஏன்னா அது மென்மையாக இருக்கு. குறைந்தது 25 ஆண்டுகள் வயதுள்ள மரத்தையே பென்சில் செய்ய பயன்படுத்துவார்கள். கேதுரு மரம் தண்ணீர் அருகேதான் அதிகமாக வளரும். தண்ணீர் இல்லாவிட்டால் அது பட்டு போய்விடும். லீபனோன் எனும் மலை நாட்டில்தான் கேதுரு மரம் அதிகம் வளர்கிறது. பென்சில் வகைகள். பென்சிலை சாதாரணமாக எல்லோரும் பென்சில் என்றே அழைக்கிறோம். ஆனால் பென்சிலானது ஒருவித கிராஃபைட் மற்றும் களிமண் கலவையை கொண்டே செய்யப்படுகிறது. அதை கிராஃபைட் பென்சில் என்றே அழைக்க வேண்டும். என்பது பென்சிலில் இருக்கும் கடினத்தன்மையை குறிக்கிறது. பி என்பது அதன் கருமைத்தன்மையை குறிக்கிறது. என்று குறிப்பிடப்பட்ட பென்சில் அதிக கடினத்தன்மையோடு இருக்கும். பொறியியல் வரைபடம் வரைபவர்கள் பென்சிலை பயன்படுத்துவார்கள். பிபிபி என்று குறிப்பிடப்பட்ட பென்சில் அடர் கருமை நிறத்தில் எழுதும் மற்றும் பல அளவுகள் உள்ளன. ஓவியர்கள், பொறியியல் வரைவாளர்கள் கருப்பு வெள்ளை படம் வரையும் போது விதவிதமான நிறபேதங்களை வேறுபடுத்தி காட்ட விதவிதமான பென்சில்கள் தேவை. இனி பென்சில் வாங்கும்போது எதற்காக பென்சிலை வாங்குகிறோம் என்பதை முடிவு செய்து அதற்கு தேவையான பென்சிலை கேட்டு வாங்குவோம். நம்ம கைக்கு அது எப்படி வருது? முதலில் இரு பலகை சம அளவு வைத்து கட்டிங் செய்து கொள்ள வேண்டும். பிறகு அது ரவுண்ட் அல்லது ஹெக்ஸாகன் வடிவத்தில் மெஷின்ல ஷேவ் பண்ணி நம்ம கையில் அடக்கமாக வர்ற மாதிரி ஷார்பன் பண்ணுவாங்க. சிறு இடைவேளை விட்டு பென்சில் கிராபைட் மற்றும் களிமண் கலவையை கொண்டு பதிய வேண்டும். பின்னர் இரு பலகையும் பசை வைத்து இணக்க வேண்டும். இதற்கு இறுக்கம் தரும் வகையில் நன்கு அழுத்த வேண்டும். நன்கு காய்ந்த பின்பு மேல் மற்றும் கீழ்ப்பகுதிகளில் சமமாக கட்டிங் செய்தால் தயார். ஒரு சாதாரண பென்சிலால் 56 கிலோமீட்டர் வரை ஒரு கோடு வரையலாம். சின்ன பென்சில் தான், ஆனால் அது எத்தனை பெரிய கதையையும் எத்தனை கனவுகளையும் எழுத முடியும். உங்க கையில்
வரலாற்றை